சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹாய் உஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னது, ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்ன உஷா, எதையோ பின்னாடி மறைச்சு வச்சுட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? என்ன ரகசியம்? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா எனக்காக புடவை வாங்கி கொடுத்தாரு. பாரா, அதான். பரவாயில்லையே, புடவை எல்லாம் வாங்கி தராரு. வாமா சுந்தரி, ஆ, ஏன் கீழே நின்று பேசிட்டு இருக்க? வா, மேல வா. இதோ வரமா. வா உஷா. வாமா, உட்காருமா. இருக்கட்டுமா? எங்க புடவை கூட எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அட குடு உஷா. புடவை அருமையா இருக்கு உஷா. சூப்பரா இருக்கு உஷா. உன் மாமா உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, சுந்தரி வேற அவ மனசு தெரியாம ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காளே. சுந்தரி, உட்காருமா. ஆமா. என்னம்மா, வெற்றி வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் அவனை பார்க்க வந்தியா? ஆமாமா, வெற்றி கிளம்பும் போதே நான் வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு கால் பண்ணாரு. அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, எங்கம்மா வெற்றியை காணோம்? அகிலனை கூட்டிட்டு வரதான் போயிருக்கான். வந்துட்டாங்க போல இருக்கு. போ 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 போ. ஹை தமிழம்மா. ஓ, வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன கிரிக்கெட் விளையாட போனியா? தமிழ் வரலையா? இல்ல செல்லம், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சரி சரி, போய் கை கால் முகலாம் கழுவிட்டு வா அகில். சரிப்பா. என்ன சார், எப்படி இருக்கீங்க? ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ட்ரிப் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வெளியூர் போய் கூட ஒருத்தரை மறக்கல போல இருக்கு. ஒருத்தரா? யாரு? என்ன சொல்றீங்க? இல்ல, உஷாவுக்கு மறக்காம புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அத சொன்ன. சும்மா சொல்லக்கூடாது, புடவை ரொம்ப அருமையா இருக்கு. இப்பதான் உஷா என்கிட்ட காமிச்சா. உஷாவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்குமா? ஆமா, அம்மாக்கு அகிலனுக்கு எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் உங்களுக்கு. நிஜமாவே எனக்கா? நிஜமா உங்களுக்கு தான். ரொம்ப அருமையா இருக்கு வெற்றி, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாமா நம்மள விட அவளுக்கு பெட்டரான புடவையா எடுத்திருக்காரு. பரவாயில்லையே, சுந்தரிக்கு நல்ல புடவையாவே வாங்கிட்டு வந்திருக்கானே. சரி, பேசிக்கிட்டு இருங்க, நான் சுந்தரிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, இருங்கம்மா, நானே வந்து காஃபி. ஐயோ, நீயா? நீ கெஸ்ட கவனிக்கிறது என் கடமை இல்லையா? நம்ம வீட்ல என்னமா ஃபார்மாலிட்டி? நானே போய் காஃபி போடுறேன். ஐயோ. நீங்களும் வாங்க. வாங்கம்மா, வாங்க. மாமா,
எனக்கு மட்டும் எந்த புடவை, சுந்தரி அக்காக்கு மட்டும் அப்படியே சூப்பரான புடவை. ஏன் மாமா இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன நீ உனக்கு எது பிடிக்குமோ அதைத்தானே உனக்கு வாங்கிட்டு வந்திருக்க. அதே மாதிரி சுந்தரி டேஸ்டுக்கு மேட்சா அவங்களுக்கு வாங்கியிருக்க. இதுல என்ன இருக்கு? அப்பா, அப்ப எனக்கு டேஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன உஷா ஒரு புடவைக்கு இப்படி பேசுற? அவங்க கலெக்டர் அடிக்கடி ஏதாவது அபிஷியல் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அதுக்கேத்த மாதிரி கிராண்டா வாங்கியிருக்க. நீ என்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் போறியா? காஃபி. எனக்கா? இப்பதான் ஒரு காஃபி சாப்பிட்டேன். பரவாயில்ல, இன்னொரு காஃபி சாப்பிடலாம், தப்பு இல்ல. எடுத்துக்கோங்க. சரி உஷா, நீ எடுத்துக்கோ. எடுத்துக்கோ, நல்லாதான் காஃபி போடுவேன். ம். ரொம்ப யோசிக்கிறியே நான் போட்ட காஃபியை குடிக்க? ஆ? காஃபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன உஷா, நீ ஒண்ணு சொல்லல? காஃபி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ம். ஆமா, நான் வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன? ஒண்ணும் இல்ல, புடவை விஷயம்தான். புடவை விஷயமா? என்ன விஷயம்? இல்ல மாமா, உங்களுக்கு மட்டும் சூப்பரான புடவையா எடுத்துட்டு வந்திருக்காருல்ல, அதான் சொன்னேன். ஏன் உஷா, உனக்கும் தானே அழகா எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா உங்களுக்கு சூப்பரா கிராண்டா எடுத்திருக்காருல்ல. என்னதான் பெண்கள் எல்லா விஷயத்திலையும் முற்போக்கு தன்மையோட முன்னேறி வந்தாலும் சாதாரண புடவை விஷயத்துக்கு இன்னும் இப்படிதான் இருக்கீங்கல்ல? என்ன வெற்றி நீங்க? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கலாய்க்கிறீங்க. இல்ல, தோணுச்சு சொன்னேன். தோன்றதெல்லாம் பேசினா உறவுகள் எப்படி நிலைக்கும்? நம்ம உஷா கிட்ட தானே பேசுறோம், அதெல்லாம் அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. உஷா, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருந்தா இதையும் நீ எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம். பரவாயில்ல உஷா, நான் வருத்தம் எல்லாம் பட மாட்டேன். இதே எடுத்துக்கோ. மாமா இத உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு. இத நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இதே நல்லாதான் இருக்கு. மாமா எனக்கும் நல்ல புடவையே தான் எடுத்திருக்காரு. நான் சும்மா மாமா கிட்ட விளையாடினேன். ஓ, அப்ப சரி. சரி வெற்றி, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. இன்னும் கார் வரலையே? கார் வராது, நான் அனுப்பிட்டேன். இப்ப எப்படி போவீங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல வெற்றி, ஆட்டோல போய்ப்பேன். ஆட்டோலையா? நீங்களா? ஒரு கலெக்டர் ஆட்டோல போனா அப்ப கலெக்டர் ஃப்ரெண்டா இருக்கிற எனக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல, நான் டிராப் பண்றேன்னு சொன்னேன்.